ஹேடா மீஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? சரி, நம்ம வந்துட்டு சின்னக்காக ஒரு நியூ ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஜஸ்ட் இமேஜினேஷன் ஆர்பிசி ஸ்டெக் டவுன் ஷாட்குள்ளே போயிடலாமா? ஸோ இன்ட்ரோலாம் வேண்டாம், உள்ளே பார்த்துக்கலாம். ஒன் ஷாட்டோட ஸ்டார்டிங்லேயே ஒரு பெரிய ரோடு, அதில் ஒரு பிளாக் கலர் காரு, அந்த காருக்குள்ளே 2 பேர். லைக் ஒன்று ட்ரைவ் பண்ணுறது சின் அண்ட் பக்கத்தில் உட்காந்துருக்கிறது GYN. ஓகேவா? ஒயன் வேணாம், கிம் ஜி. ஓகே, உட்காந்துட்ருக்காங்க. அதாவது நம்ம சின்னோட ஒய்ஃப். ஸோ அப்படி சைலண்ட்டாக தான் ட்ரைவ் போயிட்டு இருந்திருக்கும். அப்போச்சு ஜின்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓட்டு ஜின்னா. வேணாம் உட்காரு, பேசான்னு உட்காரு. ப்ளீஸ்டா ஃபாஸ்ட்டாக ஓட்டேன். இப்போ போதுமா? இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக. போதும்டி. ப்ளீஸ் போ, எனக்கு ஆசையாக இருக்குடா. ஜின் ப்ளீஸ் போடா. ஓகே இது ஓகேவா? இப்படியே போ, ஜாலியாக இருக்குது. உனக்கு என்னடி நீ சொல்லுவ? எவனாவது பிடிச்சா காலி தான். பரவாயில்ல, ஃபைன் தானே, உன்ட்டனா காசாக இல்லை, கட்டுறா. ரொம்ப தான் உனக்கு. ஸோ இப்படி ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்காங்க. சடனாக லைக் சிக்னல் வந்ததை கூட பார்க்கல, 2 பேரும் ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்காங்க. லைக் அந்த பக்கம் ஒரு பெரிய ட்ரக், அதுதான் ஆக்சிடெண்ட். ஸோ சின்ன அப்படியே திரும்பி பார்க்குறாரு. அந்த பக்கம் பாடி ஃபுல்லாக பிளட்டு. அப்படியே ஜின் மயங்கிடுறாரு. அப்படியே ஜின்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2-3 ஹார்ஸ் லேட்டர் ஜின் இப்போ தான் அப்படியே கண் முழிக்கிறாரு. சுற்றி பார்த்தா ஃபுல்லாக ஹாஸ்பிட்டல் மாதிரி இருக்குது. ஜி எங்கே இருக்க? சார் காம் டவுன். என் ஒய்ஃப் சார் வி ஆர் ஸோ சாரி, அவங்க இறந்துட்டாங்க. வாட்? என்ன சொல்கிறீங்க? இல்லை அவளுக்கு எதுவும் ஆயிருக்காது. அப்படியே அவனை வந்துட்டு வேற ஒரு வார்டு கூட்டிகிட்டு போகிறாங்க, ஐசியூ. அப்போ ஒரு டாக்டர், சாரி சார், எங்களால் அவங்க 2 பேர்த்தையும் காப்பாற்ற முடியல. வாட்? 2 பேரா? சார், உங்கள் ஒய்ஃப் 2 மந்த் ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருக்காங்க. வாட்? நான் அவங்க 2 பேர்த்தையும் என் கையாலே கொண்டுட்டேனா? டாக்டர் ப்ளீஸ் என் ஒய்ஃப்க்கு என்னாச்சுன்னு பாருங்கள் டாக்டர். அவன் இறந்தெல்லாம் போயிருக்க மாட்டான். ப்ளீஸ் சார் பாருங்கள். சாரி சின்ன சார், அவங்க இறந்துட்டாங்க. சின்ன அப்படியே அதுலேயே உடஞ்சி போய் உட்காந்து அலாரம் வைக்கிறாரு. தென் அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் வராங்க. அவரால் ஏற்றுக்கவே முடியல லிட்ரலி. ஏன்னா அவர் ஒய்ஃபும் குழந்தையும் அவரால் தான் இறந்து போனாங்க. லைக் அவர் தானே ட்ரை பண்ணார். அந்த கில்ட்டில் அவர் இருக்கார். ஆஃப்டர் 1 வீக் வந்துட்டு அவரை வீட்டுக்கும் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஸோ அங்கே தான் ஃபேமிலியில் பார்த்துட்ருக்காங்க. சின்ன அப்படியே கொஞ்ச நாளாக ரொம்ப டிப்ரெஷனுக்குள்ளே போயிடுறாரு. அவரால் அவர் ஒய்ஃப் கூட இல்லாத நினச்சி கூட பார்க்க முடியல. கிட்டத்தட்ட 3 மந்த்ஸ் அந்த ரூம்லேயே அடைஞ்சு கிடக்கான். நாளாக அந்த கில்ட் இன்னும் ஒரு மனசுக்குள்ளே அதிகமாகிட்டே போயிட்டு இருக்குது. ஸோ ஒன் ஃபைன் டே அப்படியே ஜின் வந்துட்டு அவரோட பெட்டில் படுத்துட்ருக்காரு. அப்போது ரூம் டோர் ஓப்பன் பண்ணிட்டு ஒரு குட்டி குழந்த ஒன்று வருது. லைக் ஒரு 4 இயர்ஸ் பேபி. அங்கிள் லியா, நீங்கள் என்ன பண்ணுற? உங்களை பார்க்க தான் வந்தேன். என்னாச்சு, உங்களுக்கு உடம்பு சரியில்லையா? ஃபஸ்ட்டு என்ன தூக்குங்க. என்னாச்சு இல்லையா? உங்களுக்கு உடம்பு சரியில்லையா அங்கிள்? இல்லைம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். அப்படியா நீங்கள் ஆஃபீஸ் போகல? உங்களுக்கு தான் தெரியும்ல ஜி ஆண்டிக்கு நீங்கள் ஆஃபீஸ் போகாமல் இருந்தால் பிடிக்காதுன்னு. நீங்கள் ஏன் அங்கிள் போகல? பாருங்கள், நீங்கள் இப்படி ஆஃபீஸ் போகாமல் இருந்தால் ஜி ஆண்டி உங்கள் மேலே கோவப்பட போகிறாங்க. ஸோ அப்படியே சின்ன போயிட்டு அந்த பேபியை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். நான் போகிறேன் இல்லையா? ஸோ அப்படியே வந்துட்டு அவருக்கு அப்படியே ஃப்ளாஷ்பேக்லாம் ஞாபகம் வருது. ஸோ ஃப்ளாஷ்பேக் போனோம் அப்படின்னா சின்னுக்கு மேரேஜ் ஆன புதுசு. இல்லையா வந்து சின்னோட அண்ணா பொண்ணு. ஓகே, ஜின் அப்படியே ஜி பின்னாடியே சுற்றிட்டுருக்கான். ஜி ஒரு கிஸ் கூட. ஹால் ஜின் என்ன பேசிகிட்ருக்கா ஹாலில் நின்று? ஃபஸ்ட் நீ ஆஃபீஸ் போ கிளம்பு. லீவ் போட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை, கிளம்பு ஜின், என் ஆஃபீஸ் தானே, நான் எப்போ வேணால் போய்ப்பேன். நீ எனக்கு கிஸ் கொடு. அட போடா, நீ கிஸ் கொடு, நான் போகிறேன். அப்போ இல்லையா பாப்பா ஓடி வரா. ஜியான்ட்டு என்ன தூக்குங்க. இங்கே வா சொல்லும். உங்கள் அங்கிள் ஃபஸ்ட்டு ஆஃபீஸ்க்கு கிளம்ப சொல்லு. ஆமாம் அங்கிள், ஆஃபீஸ் போகலையா? போகணும் பேபி, போகணும். போடா ஃபஸ்ட்டு கிளம்புடா இங்கேருந்து. சரி விரட்டாதீங்க, போகிறேன். இப்படி அடுத்த சீனில் பார்த்தோன்னா ஜின் ஆஃபீஸில் தான் இருக்கார். ஆஃப்டர் 3 மந்த்ஸ் அவர் இப்போ தான் அவரோட ஆஃபீஸ்க்குள்ளே வராரு. ஸோ எம்ப்ளாயீஸ் எல்லாம் பரபரப்பாக வந்துட்டு
ஜின்னை பார்த்து எல்லோரும் ஜின்னுக்கு போ பண்ணுறாங்க. ஸோ ஜின் எதுவுமே பண்ணல. அப்படியே ஒரு வந்துட்டுருக்காரு பொறுமையாக. இதை பார்த்துட்டு இருந்த ஒரு எம்ப்ளாயி ஃபாஸ்ட்டாக வந்துட்டு வேறு ஒரு கேபினுக்கு தான் ஓடுறாங்க. மேம் சொல்லுங்கள், சோக்ஜின் சார் வந்துட்டாரா? எங்கே இருக்கார்? அவர் கேபினுக்கு போனார் இப்போ தான். ஓகே நான் போய் பார்த்துக்குறேன். ஸோ இப்போ அந்த பர்சன் சின்னோட கேபின் நோக்கி தான் போகிறாங்க. டோரை நாக் பண்ண ரெஸ்பான்ஸ் இல்லை. மே கமெண்ட் சார்னு கேட்டாலும் ரெஸ்பான்ஸ் இல்லை. அந்த பர்சனே கேபின் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே போகிறாங்க. அங்கே பார்த்தா ஜின் அப்படியே வந்துட்டு அந்த டேபிள் இருக்கிற ஒரு ஃபோட்டோவே பார்த்துட்ருக்கார். ஒரு மாதிரி லைக் அதை அவர் வச்சு எடுத்த ஃபோட்டோ. அதவே அப்படியே பார்த்துட்டே இருக்கார் ஒரு மாதிரி கண்ணில் தண்ணியோட. குட் மார்னிங் சார். நோ ரெஸ்பான்ஸ் சார். மிஸ்டர் கிம் வயன். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். எஸ், அது நீங்கள் தான். ஸோ நீங்கள் ஒரு 3 இயர்ஸாக அவரோட செக்ரட்டரியாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இப்படி பார்க்குறீங்க ஜின்னோட நிலைமை பார்க்கும்போது உங்களுக்கு புரியுது. ஸோ அவர் ஒய்ஃபை அந்த கஷ்டத்தில் அவர் இருக்கார் அப்படின்றத. சார் ஆர் யூ ஆல் ரைட்? யா ஐம் ஆல் ரைட். ஸோ ஏதாவது வேணுமா? ஒரு கப் காஃபி. ஓகே சார், நான் கொண்டு வரேன். தென் இப்படி டைம் போகுது. ஜின்னுக்கு அங்கே சுத்தமாக கான்சன்ட்ரேஷனே கிடையாது. சுத்தமாக அந்த ஃபைலில் ஃபோக்கஸ் பண்ணவே முடியல. வயன். எஸ் சார். கேன் யூ செக் திஸ் ஃபைல் ஃபார் மீ? அண்ட் செக் பண்ணிவிட்டு சைன் மட்டும் வாங்கிக்கோங்க என்கிட்ட. ஓகே சார், நோ ப்ராப்ளம், நான் பார்க்குறேன். ஸோ அப்படியே டைம் போகுது. ஜின் அப்படியே உட்காந்துட்ருக்கான். அவனுக்கு டைம் போகிறது கூட தெரியல. ஆஃபீஸ் முடிகிற டைமும் வந்துடுச்சு. எல்லா எம்ப்ளாயும் போயாச்சு. நீங்கள் தான் ஜின்னுக்காக வெயிட்டிங். அவன் அப்படியே தான் உட்காந்துட்ருக்கான். சார். என்னாச்சு வயன்? சார் ஆஃபீஸ் முடிகிற டைம் வந்துச்சு. டைம் 7 o'clock ஆகிடுச்சு. ஓ நான் கிளம்பட்டா? ஓகே சார். ஸோ அப்படியே அந்த எடுத்துகிட்டு போகிறான். இருந்துச்சு அவன் கோட் எடுக்கலை. அவன் மொபைல் எல்லாமே அங்கே தான் இருக்குது. சார் ஒரு நிமிஷம், உங்கள் கோட் மொபைலில் எடுக்கலை சார் நீங்கள்? ஓ நான் மறந்துட்டேன். குடுவேன். ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ. அண்ட் இதே மாதிரி தான் டேஸ்லாம் ஸ்கிப் ஆகுது. ஜின்னும் இதே மாதிரி தான் இருக்கார். லைக் இது மாதிரி ஜோன் அவுட் ஆகுறது, கான்சன்ட்ரேஷன், ஃபுட் எடுத்துக்கிறது இல்லை, இது மாதிரியே தான் இருக்குது. ஸோ இப்படி ஒன் டே ஜின் தான் அப்படியே ஒரு வீட்டில் நைட்டு அவரோட வில்லால் அவர் மட்டும் தான் தனியாக இருக்கார். ஸோ அப்படியே பெட்டில் படுத்தவர் அப்படியே தான் படுத்துட்ருக்காரு ரெஸ்ட்லெஸ்ஸாக. அப்படியே ஐஸ்லாம் ஃப்ளஃபியாக ஒரு மாதிரி அழுது. ஸோ ஃபேஸே ஒரு மாதிரி தான் இருக்குது, ரெட்டிஷாக. அப்படியே ஒரு ஆள் ஐஸை க்ளோஸ் பண்ணவும் முடியல. க்ளோஸ் பண்ணால் ஜியோட ஞாபகம் அவரை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டுட்ருக்கு. ஸோ அப்படியே முழிச்சிட்டே தான் இருக்கார். டைமும் போயிட்டே இருக்குது. இதே மாதிரி தான் தூக்கவே முடியல அவரால். லைக் அவர் தூங்கி முழுசாக 3 months ஆச்சு. எவ்வளோ தான் ட்ரை பண்ணாலும் அவருக்கு தூக்கமும் வர மாட்டேங்குது. ஸோ அப்படியே ரொம்ப நேரமாக யோசிச்சுட்டே இருக்கார், அழுகிறாரு. அப்படியே வந்துட்டு அலாம் அடிக்குது அவரோட நைட் லேம்பில் இருந்தாலாம். டைம் பார்த்தா 6 o'clock. ஸோ அப்படியே ஆஃபீஸ்க்கு ரெடியாகி அப்படியே கீழே வராரு. அப்படியே கிச்சனை பார்க்குறாரு. எப்போயுமே மார்னிங் அவருக்கு பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு அப்படி கொண்டு வந்து வைப்பாங்க. இப்போ அதே கிச்சன் யாருமே இல்லாமல் இருக்குது. அந்த கிச்சனுக்குள்ளே ஒரு பர்சன் என்ட்ராயே 3 months ஆன மாதிரி இருக்குது. குக் பண்ணுறது இல்லை, எதுவுமே இல்லை, அப்படியே தான் இருக்குது அந்த கிச்சன். ஆஃபீஸ்க்கும் கிளம்புறாரு. அவரோட டிரைவர் தான் அவரை பிக்கப் பண்ணிட்டு போய் ஆஃபீஸில் ஸ்டாப் பண்ணுறாரு காரை. ஜின் விண்டோவை பார்த்துட்டு அப்படியே உட்காந்துட்டே தான் இருக்காரு. சார் ஆஃபீஸ் வந்துடுச்சு. ஓ ஓகே. ஸோ அப்படியே கேபினுக்கு போயிட்டு ஃபைல்ஸ்லாம் செக் பண்ணுறாரு. கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இப்போ தான் நீங்கள் வரீங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் வயன். சார் இன்றைக்கி 10 o'clock மீட்டிங் இருக்குது. ஓகே ரெடி பண்ணியாச்சா? எஸ் சார். ஓகே, கிளைண்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் சொல்லுங்கள், போகலாம். ஓகே சார். ஸோ அப்படி நீங்கள் கேபினை விட்டு வெளியே போகும்போது அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. ஸோ அப்படி உங்களுக்கு ஃப்ளாஷ்பேக். ஸோ இருக்கும் போது அவ்வளோ ஹாப்பியான பர்சன். அவர் நேச்சரே அதான், பயங்கர ஹாப்பியான பர்சன். ஸோ ஜோக் சொல்லிவிட்டு சிரிச்சுட்டு ஸோ இப்படிலாம் இருக்கவே மாட்டார். அவரை பார்த்தாலே எல்லாருக்கும் சிரிப்பு வரும். அந்த மாதிரி அவரும் சரி, அவரை சுற்றியும் சரி, எல்லோரையும் ஹாப்பியாக வச்சுட்டு இருந்த பர்சன் இப்படி இருக்கார். ஒரு ஸ்டாச்சு மாதிரி உட்காந்துட்ருக்காரு.
இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் உங்களால் என்ன பண்ண முடியும்? ஸோ நீங்கள் உங்கள் ஒர்க்கை பக்கம் போயாச்சு. ஆஃப்டர் சம் டைம்ஸ் மீட்டிங் ஹாலில் தான் மீட்டிங் நடந்துகிட்ருக்கு. ஜின்னு உட்காந்துட்ருக்காரு. லைக் அவர் ஃபோக்கஸ்டாக தான் பார்த்துட்ருக்காரு மீட்டிங் ப்ரெசன்டேஷன் எல்லாத்தையுமே. ஸோ நீங்கள் தான் ப்ரெசென்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. கிளைண்ட்ஸும் உட்காந்துட்ருக்காங்க. திடீர்னு சின்னுக்கு ஒரு மாதிரி டைஸாக ஃபீல் ஆகுது. லைக் நீங்கள் ரெண்டாக தெரியுறீங்க. அந்த வேர்ட்ஸ் எல்லாமே ஒரு மாதிரி தெரியுது. அப்படியே ஒரு ஃபுல்லாக லைட்டாக பிளாக் விஷுவல்ஸ் மாதிரி தெரியுது. அப்படியே ஒரு கீழே இருக்கிற அந்த பேப்பர் இருக்குல்ல, ஸோ ஒரு டேபிளில் இருக்கிறது, அதை அப்படியே கீழே பார்க்குறாரு. அப்படியே அது ஃபுல்லாக ப்ளட் சின்னதாக ட்ராப் ஆகிட்டே இருக்குது. அதை பார்த்து அப்படியே ஒரு ஃபெயிண்ட் ஆகிட்டாரு. ஸோ நீங்கள் அப்படியே சின்ன பார்க்குறீங்க, ஒரு ஃபெயிண்ட் ஆனப்போ பார்த்துட்டீங்க. ஸோ மீட்டிங் ரூம் லைட்ஸ்லாம் ஆன் ஆகுது. நீங்கள் அப்படியே ஜின் பக்கத்தில் போகிறீங்க. அவரை நோஸ் பிளேட்டி நிற்கவே இல்லை. ஸோ அப்படியே நீங்கள் தான் அதை ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. அண்ட் ஹாஸ்பிட்டலுக்கும் ரீச் பண்ணுறீங்க. சின்ன அட்மிட் பண்ணிட்டாங்க. ஸோ இதை உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கெலாம் தெரிஞ்ச எல்லாம் வந்துட்டுருக்காங்க. உள்ள ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் தான் வெளியே நின்றுட்டுருக்கீங்க. ஸோ இப்போ நர்ஸ் வந்து இதெல்லாம் போய் ஃபார்மஸியில் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸ்லாம் கொடுக்குறாங்க. ஸோ நீங்களும் அலைஞ்சிட்ருக்கீங்க, அங்கே போய் வாங்குறது இங்கே போய் வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு. லேட்லி ஃபேமிலியும் வந்து அரைவ் ஆகிட்டாங்க. ஸோ இப்போ டாக்டர் வந்துட்டு வெளியே வராங்க. கரெக்டாக அந்த டைமுக்கு நீங்களும் டேப்லெட்ஸ்லாம் வாங்கிட்டு வரீங்க. லைக் நீங்கள் பார்க்கவே கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கீங்க. ஏன்னா ஜின்னோட ப்ளட்டு உங்கள் டாப் ஃபுல்லாக இருக்குது. லைக் ட்ராப்ஸாக. ஸோ காரில் கொண்டு வரும்போது உங்கள் மடியில் தான் படுக்க வச்சுருப்பீங்க. ஸோ அப்போ வந்த ப்ளட்டு தென் உங்கள் ஃபேஸ்லாம் அப்படி ஒரு மாதிரி ஸ்வெட் ஆகி ஒரு மாதிரி தான் இருக்கீங்க, டயர்டாக. அண்ட் உங்கள் சீக்ஸில் ட்ரையான டியர்ஸ் அழுத மாதிரி தெரியுது. ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸ் உங்களையும் பார்க்குறாங்க, டாக்டரையும் பார்க்குறாங்க. டாக்டர் என்னாச்சு சின்னுக்கு? அவருக்கு இன்சோம்னியா வந்துடுச்சு. வாட்? எஸ், அவர் ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கார். தென் பாடிக்கு தேவையான ப்ரோட்டீன்ஸ் எதுவுமே எடுத்துக்கிறது, ஃபுட்டு எடுத்துக்கிறது கிடையாது. ரொம்ப வீக்காக இருக்குது. ட்ரிப்ஸ் போட்டிருக்கோம். அண்ட் அவரோட இன்சோம்னியாவுக்கு நாங்கள் டேப்லெட்ஸ்லாம் எழுதியிருக்கேன். தென் கண்டிப்பாக ஒரு தெரப்பி எடுத்தே ஆகணும் இன்சோம்னியாவுக்கு. மேக் ஷூர் ஹீ இஸ் ஹெல்த்தி. ட்ரிப்ஸ் முடிஞ்சது கூட்டிகிட்டு போயிடலாம். தேங்க்யூ டாக்டர். நீங்களும் இதெல்லாம் கேட்டு பார்த்துட்ருக்கீங்க. ஸோ சின் கான்சியஸ்க்கு வந்துட்டான்னு சொல்லவும் எல்லோரும் உள்ளே போய் பார்க்குறீங்க. ஸோ நீங்கள் எப்படி நின்றுட்டுருக்கீங்க? ஒரு ஓரமாக உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் சுற்றி பார்த்துட்ருக்காங்க. சின்ன பிடிச்சி செம்மையாக திட்டுறாங்க. சின்னுக்கு ரியாக்ஷனே இல்லை, அப்படியே படுத்துட்ருக்காரு. அப்போது சின்னோட அப்பா, உனக்கு என்னாச்சு, நீ ஏன் அப்படி இருக்க? இல்லை சார், ஆல்ரைட், ப்ளட்லாம் இருக்குது, அது சாரோடது. லைக் ஒரு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வரும்போது மேலே பட்டுச்சு, வேறு எதுவும் இல்லை. ஓ ஓகே. ஸோ அப்படி எல்லாம் சின்ன பார்த்து திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. மறுபடியும் முதல்ல இருந்துன்ற மாதிரி. ஸோ சின்ன ரியாக்ஷன் இல்லாமல் தான் இருக்கார். ஸோ அப்படி அவங்க எல்லாருமே கண்டுக்கல, அவர் மதிக்க கூட இல்லை அப்படின்ற மாதிரி தான் படுத்துட்ருக்காரு. அப்போது நீங்கள் நிற்கிறத பார்க்குறாரு சின்ன. ஒயன் ஆர் யூ ஆல்ரைட்? நான் ஆல்ரைட் தான் சார், இது உங்களோட பிளட் தான், எனக்கு எதுவும் இல்லை. ஓகே. டே, இங்கே ஒருத்தன் கத்திக்கிட்டு இருக்கே, என்ன மதிக்கிறியா பாரு அப்படின்ற மாதிரி ஜின்னோட அண்ணன் தான் கத்த ஆரம்பிக்கிறாரு. என்ன தான் பிரச்சனைடா உனக்கு? ஃபஸ்ட்டு உனக்கு என்ன பிரச்சனை ஜென்? நீ ஏன் அப்படி இருக்க? ஏன்டா சாப்பிட்டா குறைஞ்சி போயிடுவியாடா? ஒயன், இவன் ஆஃபீஸில் சாப்பிட்றானா இல்லையா? எஸ் சார், கம்பல் பண்ணி சாப்பிட வச்சுருவோம் சார். அப்போது வீட்டில் சாப்பிட்றியா இல்லையாடா? என்னடா வீட்டில் சாப்பிட்றியா இல்லைன்னு கேட்டேன். வீட்லையா? அது வீடா? அங்கே யாரா இருக்கா எனக்கு சாப்பாடு கொடுக்க? இருந்து ஒருத்தையும் நான் கொண்டுட்டேனடா, என் கையால், என்னால். சின் அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அதெல்லாம் பற்றி நீ எதுக்கு இப்போ பேசிகிட்டு இருக்க? அது வெறும் ஆக்சிடென்ட் சின். நான் தான்டா கவனிச்சிருக்கணும். நான் தான் ட்ரைவ் பண்ணல, நான் தான் கவனிச்சிருக்கணும். நான் கவனிச்சிருந்தா இதெல்லாம் நடந்திருக்காதுல்லடா. இப்போ என் ஜி இருந்திருப்பா, எங்கள் குழந்தைய இருந்திருக்கோம்ல. எல்லாத்துக்கும் ரீசன் நான் தானடா. அதெல்லாம் விடுஜின், முடிஞ்சு போச்சு. அதெல்லாம் அதை பற்றி பேசி ஒன்றும் ஆக போகிறதில்ல. அவள் இறந்து போயிட்டா, அவ்வளோதான். இதுக்கு மேலே யாராலும் எதுவும் பண்ண முடியாது. நீ உன் ஹெல்த்தை பாடுறா. அவள் இல்லாமல் இருந்து நான் என்னடா பண்ண போகிறேன்? அவள் இல்லாமல் நான் எப்படிடா இருப்பேன்? நானும் அவள் கூடயே இருந்திருக்கலாம்ல. எனக்கு வேணாம்டா. அவள் இல்லாமல் என்னால் இருக்க முடியல. எனாஃப் ஜின், போதும்.
நீ பேசின வரைக்கும் போதும். நீ வேறு மேரேஜ் பண்ணிக்கோ. பா என்னப்பா பேசுகிறீங்க? ஆமாம், கரெக்டாக தான் கேட்டிருக்கோம். உனக்கு வேறு மேரேஜ் பண்ணிக்கோ. பண்ணிக்கோ இல்லை பண்ணிக்கிற, பண்ணிக்கணும். பா என்னாலலாம் முடியாது. நான்லாம் வாய்ப்பே இல்லை. நான்லாம் பண்ண மாட்டேன்ப்பா. இல்லை ஜென், பண்ணி தான் ஆகணும். பண்ணிக்கோ. என்னால் முடியாதுப்பா. ஸோ ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே ஷாக்காக தான் பார்த்துட்ருக்காங்க. ஆமாம் ஜென், நீ வாயினை மேரேஜ் பண்ணிக்கோ. ஸோ உங்களுக்கு செம்ம ஷாக்கு. சார் என்ன சொன்னீங்க? பா என்ன பேசிகிட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்துட்டு சின்ன ஒரு பக்கம் ஷாக் ஆகுறாரு, நீங்கள் ஒரு பக்கம் ஷாக்கு. ஸோ உங்களுக்கு ஏதோ தப்பாக எதுவும் கேட்டோமோ அப்படி தான் இருக்குது. யா, நான் சொன்னது கரெக்ட் தான். பையனை ஜென் மேரேஜ் பண்ணிப்பான். சரி, என்ன சார் சொல்லிகிட்ருக்கீங்க? ஆமாம் வயன், நீ சின்ன மேரேஜ் பண்ணிக்கோ. திங்க் உன்னால் மட்டும் தான் சின்ன பார்த்துக்க முடியும். சார் நோ சார். ஸோ அடுத்த சீனில் 2 பேரும் சர்ச்சில் தான் நிற்கிறீங்க. மேரேஜ் முடிஞ்சிருச்சு. சின்னலாம் வாயை கூட திறக்கல. அப்படியா நெக்ஸ்ட்டு வில்லால தான். ஸோ அப்படியே ரூம்குள்ளே போனவன் தான் வெளியே வரவே இல்லை. ஸோ நீங்கள் உங்கள் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே சோஃபாவில் படுத்துக்கிறீங்க. லைக் அது ஒரு சின்ன வில்லா தான். ஒரே ஒரு ரூம், பெட்ரூம் சொன்னால் ஒரு ரூம் தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு அது மட்டும் தான் தெரியுமே தவிர வேறு எதுவும் இந்த வீட்டில் தெரியாது. ஸோ நீங்களும் அப்படியே படுத்துடுறீங்க. இது நெக்ஸ்ட் டே மார்னிங் சின்ன ரெடி ஆகிட்டு கீழே வரான். ஸோ எப்பயும் போல் தான் தூங்கல இன்றைக்கும். டவுன் ஸ்டேர்ஸும் வரான். கிச்சன் அப்படி திரும்பி பார்க்குறான். அப்படியே ஃப்ரோஸாகி அந்த இடத்துல நிற்கிறான். மூச்சே அவனுக்கு வரல. பிகாஸ் அந்த இடத்துல அவன் கண்ணுக்கு ஒரு பொண்ணு நின்று குக் பண்ணுற மாதிரி தெரியுது. லைக் அவன் கண்ணுக்கு அது ஜி மாதிரி தெரியுது. ஸோ ஒரு மாதிரி பிளிங்க் பண்ணி பார்க்குறான். பட் அந்த இடத்துல நிற்கிறது ஒரு பர்சன் தான். இல்யூஷனாக இருக்குமோன்னு நினச்சாலும் இல்லை. ஸோ அங்கே நிற்கிறது ஒரு பர்சன். ஸோ அப்படியே பிளேட்டோடு திரும்ப நீங்கள் தான் கையில் பிளேட்டோடு திரும்புறீங்க. குட் மார்னிங் சார். ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கா அவங்கள கொஞ்ச நேரம். சார் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவாங்க. நம்ம அப்படி எதுவுமே பேசலை. வந்து உட்காரான், சாப்பிட்றான், உங்களை பார்த்துட்டே இருக்கான். உங்களுக்கு அவன் ஏன் பார்க்குறான்னு தெரில, பார்த்துட்டே தான் சாப்பிட்றான். ஸோ நீங்களும் ஒன்று சிரிச்சுட்டே சாப்பிட்றீங்க. ஆஃபீஸ் போகலாமா சார்? போகலாம். அட் ஆஃபீஸ் அப்படியே வந்துட்டு ஜென் உள்ளே தான் போகிறான் அவனோட கேபின்குள்ளே. ஸோ நீங்கள் உங்கள் கேபின் போயிட்டீங்க. உள்ளே போய் அவனோட டேபிளில் உட்காரான் ஜென். அவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. உங்களுக்கு தான் கால் பண்ணுறான். நீங்கள் அடுத்த நிமிஷம் வந்து அவன் ரூமில் நிற்கிறீங்க. சார் என்னாச்சு? உங்கள் கண்ணத்தில் ஒரு ஸ்லாப். நீங்கள் அப்படியே அவனை ஷாக்காக பார்க்குறீங்க. கண்ணு ஃபுல்லாக தண்ணி. சார் பார்த்த ஹெல் ஒயன், எவ்வளோ தைரியம் தான் இங்கே இருந்த ஃப்ரேம் எடுத்துருப்பேன். மேரேஜ் ஆகிடுச்சுன்னா உனக்கு அவ்வளோ தைரியமா? யாரை கேட்டு நீ எடுத்த? சார் ஐ டிடன்ட். நான் எதையுமே எடுக்கலை சார். பொய் சொல்லாத வயன். எதுக்கு நீ எடுத்த? இப்போ இங்கே இருந்த ஃப்ரேம் எங்கே? சார் நான் ஃப்ரேம் எதுவுமே பண்ணல சார், சத்தியமாக. பொய் சொல்லாத வயன். இப்போ எனக்கு ஃப்ரேம் வந்தே ஆகணும். அப்போது கேபின் டோர் ஓப்பன் ஆகுது. கையில் ஃப்ரேமோட ஜின்னோட பிரதர் வராரு. சொல்லுவயன், இங்கேருந்து ஃப்ரேம் எங்கே? சார் நான் கேபின்குள்ளே வரல சார், இப்போ தான் வரேன். சின்னோட பிரதர் தான். அவர் கையில் ஃபோட்டோ ஃப்ரேம், அதுவும் புதுசு. லைக் ஃப்ரேம் புதுசாக இருக்குது. ஸோ சின்ன இப்படி பார்த்துட்ருக்கான். இந்த ஃப்ரேம் காலையில் க்ளீன் பண்ணும்போது விழுந்து உடஞ்சிடுச்சான். க்ளீன் பண்ணவங்க சொன்னாங்க, அதான் புது ஃப்ரேம் மாட்டிட்டு வந்தேன். ஸோ அவர் அதை வச்சுட்டு போயிட்டார். ஸோ அந்த இடத்த விட்டு நீங்களும் அப்படியே போயிடுறீங்க உங்கள் கேபினுக்கு. சின்னக்கு கில்ட் ஆகிடுது. லைக் உங்கள் மேலே தப்பு இல்லை. ஸோ நீங்கள் தான் பண்ணியிருப்பீங்கன்னு நினச்சி உங்களை ஹர்ட் பண்ணிட்டார்ல, அவருக்கு ரொம்ப கில்ட்டாக இருக்குது. இப்படியே டைம் போகுது. நீங்கள் லன்ச் கொடுக்கறதுக்கு தான் உள்ளே வரீங்க. ஸோ லன்ச் அண்ட் டேப்லெட்ஸோட. ஸோ லன்ச். தேங்க்யூ. ஓகே சார். ஸோ அப்படியும் உங்கள் சீக்ஸை பார்க்குறான். அவன் 5 வரணும் அப்படியே இருக்குது அந்த பிரிண்ட்டு. வயன் ஒரு நிமிஷம். எஸ் சார். ஐம் ஸோ சாரி, நான் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன். இல்லை இட்ஸ் ஓகே சார், நோ ப்ராப்ளம். ஐம் ரியலி சாரி வயன். பரவாயில்ல சார், சாப்பிடுங்க. நீ சாப்பிட்டியா? எஸ் சார். ஸோ இப்படி ஒரு 1 month லேட்டர் 2 பேரும் இப்போ ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கீங்க. லைக் டாக்டர்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க. ஜின் வேலையை உட்காந்துட்ருக்காரு. டாக்டர் என்னாச்சு? இஸ் ஆல்ரைட்? நோ வயன்,
none of those therapies gonna help him. What you mean, doctor? Why he need a comfort, not a therapy. அவருக்கு மென்டல் சப்போர்ட் அண்ட் கம்ஃபர்ட் கொடுங்க. அவர் ஆல்ரெடி ஆயிடுவார். ஸோ நம்ம எவ்வளோ தான் தெரப்பிஸ் கொடுத்தாலும் அவர் மென்டலாகவும் சரி ஃபிசிக்கலாகவும் சரி ஸ்டேபிளாக இல்லாதவரை எந்த தெரப்பிஸும் அவருக்கு ஹெல்ப் பண்ண போகிறது கிடையாது. அவர் ரெக்கவரும் பண்ண போகிறது கிடையாது. ஜஸ்ட் அவருக்கு கம்ஃபர்ட் கொடுங்க. அவர் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகிடுவார். ஓகே டாக்டர், தேங்க்யூ. நான் டேப்லெட்ஸ் எழுதி கொடுக்குறேன். ஓகே டாக்டர், கரெக்டான டைமுக்கெலாம் கொடுத்துருங்க. ஓகே, ஃபுட்டும் சரி. எஸ் டாக்டர். இப்போ நீங்கள் கிளம்பலாம். வயன் டாக்டர் என்ன சொன்னாங்க? நத்திங் ஜென். போகலாமா? போகலாம். ஸோ இப்படியா எனக்கு நைட்டு பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு ஜின் அப்படியே பெட்ரூமில் உட்காந்துட்ருக்காரு. ஜின் டேப்லெட்ஸ். ஜின் உங்களுக்கு ஏதாச்சும் சொல்லுமா? இல்லை வயன். இல்லை ஜின் சார், ஏதாச்சுன்னா சொல்லுங்கள் என்கிட்ட, நான் இருக்கல்ல. உங்களுக்குள்ளே வச்சு ஃபீல் பண்ணாதீங்க, என்னன்னாலும் என்கிட்ட சொல்லுங்கள். ஸோ இப்படியே ஒரு கண்ணெல்லாம் கலங்குது. ஸோ இப்படி நீங்கள் அவர் க்ளோஸராக போகிறீங்க. அவர் பெட்டில் உட்காந்துட்ருக்காரு, நீங்கள் அப்படியே பக்கத்தில் போகிறீங்க. ஸோ அப்படியே ஷோல்டரில் கை வைக்கிறீங்க. அப்படியே ஒரு அழுக தாங்கலை. ஸோ அப்படியே உங்களை ஹக் பண்ணிக்கிறாரு உங்கள் ஹிப்போட. ஸோ நீங்கள் இப்படி அவரே பார்க்குறீங்க, என்னாச்சு அப்படின்ற மாதிரி. ஐம் சாரி வயன் அப்படி சொல்லிட்டு ரொம்ப அழுகிறாரு. ஸோ அப்படி நீங்கள் ஒரு ஃபேஸை கப் பண்ணி இப்படி ஐஸ்லாம் வைப் பண்ணுறீங்க. சார் என்னாச்சு சார்? ஐம் சாரி, நீ என்னால் தானே இங்கே ஒரு மெயின் மாதிரி எல்லாருக்கும் பண்ணிகிட்ருக்க. எனக்கு மேரேஜ் பண்ணி வச்சு உன் லைஃப்பும் போயிடுச்சுல்ல வயன். எல்லாத்துக்கும் நான் தானே ரீசன். ஐயோ சின்ன அதெல்லாம் இல்லை வயன், என்னால் எவ்வளோ தான் ட்ரை பண்ணாலும் மறக்கலாம் முடியாது, உன்னையும் ஏற்றுக்க முடியாது. என்னை மன்னிச்சிடு. சின் ஐநோ உங்களால் மறக்க முடியலன்னா மறக்காதீங்க, வேணாம். ஸோ அப்படியே உங்களே பார்க்குறாரு, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு புரியாமல். ஆமாம், நான் கரெக்டாக தான் சொன்னேன். உங்களால் மறக்க முடியலன்னா மறக்க வேண்டாம். அண்ட் நான் இங்கே சர்வராகவோ மீடாவோலாம் கிடையாது. உங்களுக்கு ஒரு ஒய்ஃபாக கூட வேண்டாம், ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டாக. உங்கள் ஹெல்த் நல்லா இருக்கணும், அதுக்காக மட்டும்தான் இருக்கேனே தவிர நான் ஜியை ரீப்ளேஸ் பண்ணவோ இல்லை மீடாவோ இல்லை ஜென். அதே மாதிரி நான் என்றைக்குமே ஜியோட ப்ளேஸை ரீப்ளேஸ் பண்ணி அந்த ப்ளேஸ்க்கு வரணும்னு நினைக்க மாட்டேன். ஜஸ்ட் என்ன உங்கள் ஃப்ரெண்டாக பாருங்கள், அவ்வளோதான். ஜியை மறக்க வேண்டாம். ஜி உங்களோட ஒய்ஃப், அதை யாராலையுமே மாற்ற முடியாது. ஜஸ்ட் அவங்க இல்லைன்றதை மட்டும் புரிஞ்சுட்டு உங்கள் லைஃபோட போனாங்க, அவ்வளோதான். நீங்கள் ஏற்றுக்கலாம் வேணாம், நான் அதுக்கெலாம் ஆசைப்படல. ஜஸ்ட் நீங்கள் நார்மல் ஆகணும், அவ்வளோதான் ஆசை. மற்றபடி எனக்கு வேறு எந்த ஆசையும் இல்லை ஜென். ஸோ அப்படி திருப்பி உங்களை ஹக் பண்ணி பயங்கரமாக அழுறாரு. ஸோ அப்படியே நீங்கள் அப்படியே ஒரு ஹேர் ஒரு மாதிரி ரஃபில் பண்ணுறீங்க. வயன் லேப்பில் படுத்துக்கடா. ஓகே. ஸோ அப்படி நீங்களும் பெட்டில் உட்காடுறீங்க, அப்படியே உங்கள் லேப்பில் படுத்துக்கிறான். ஸோ அப்படியே அழுதுகிட்டே இருக்கான். கொஞ்சம் நேரம் அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணுறான். அப்படியே நீங்கள் அவன் ஹேரை ரஃபில் பண்ணுறீங்க. ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஜென்னு தூங்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ அப்படியே தூங்கிட்டாரு. நீங்கள் அப்படியே ஒரு தூங்கினதுக்கப்புறம் ஒரு ஃபேஸை பார்த்து அப்படியே ஒரு லைட்டாக ஸ்மைல் பண்ணுறீங்க. அப்படியே கொஞ்சம் நேரம் அவரோட ஹேரை ரஃபில் பண்ணிவிட்டு அப்படியே நீங்களும் அப்படியே தூங்கியாச்சு. அண்ட் இதோட நம்ம இந்த ஒன் ஷர்ட்டை முடிச்சுக்கலாம்டா. ஸோ இதுக்கப்புறம் அவங்க லைஃப்பில் நடக்க போகிறது அவங்க யோசிச்சுக்கட்டும். ஸோ ஒய்ஃப் ஆக போகிறாங்களா இல்லை கடைசி வரைக்கும் ஃப்ரெண்டாகவே இருக்க போகிறாங்களான்றதை நீங்கள் தான் யோசிச்சுக்கணும். ஓகே, யோசிச்சுக்கோங்க. அண்ட் ஒன் ஷர்ட் எப்படி சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கடா. அவ்வளோதான்டா மிஸ். நெக்ஸ்ட் யாருக்கு என்ன ஒன் ஷர்ட் போகலான்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கடா. ஓகே, அண்ட் இது எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். ஓகே, மறந்துடாதீங்க. அவ்வளோதான்டா மிஸ். ஓகே, டாடா பாபாடா மிஸ். சராங்கே மொராஹே.